Holidays and Deepam Velaketram Ennai presents Behind Us புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 powered by Darling Gulas Chagri Powder Amrut Courtyard. 2025 தனுர் ராசி நேயர்களுக்கு முதல்ல ஜாதகம் பார்க்கறது எதுக்குன்னு புரிஞ்சுங்க. எனக்கு இப்படியெல்லாம் ஒரு சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இப்படிலாம் இருக்கே, இந்த பெயர்ச்சிகளில் இருந்து நான் எப்படி தேர்வேன், நான் எப்படி வெற்றி பெறுவேன், இது ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு குருஸ்தானத்தில் இருந்து சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் இது. இதில் அர்த்தாஷ்டமி சனி இருக்குது, பரிகாரமே கிடையாது, அவ்வளோதான், நீ காலி. அப்படி கிடையாதுங்க. ஜோதிடம் பார்க்குறது எதற்கு அப்படின்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எளிமையான அருகம்புல் வச்சு வழிபடுங்க. நீங்கள் பூஜை பண்ணுங்கள், புனஸ்காரம் பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், யாகம் பண்ணுங்கள், பித்ரு தர்ப்பணம் பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மூலியமாக மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். அது மட்டும் இல்லை, என்னுடைய பார்வைக்கு இது சரியில்லை, ஆனால் இன்னொருவர் ஜோதிடர், ஒரு அற்புதமான ஜோதிடராக இருந்தால் அவருடைய பார்வைக்கு தீர்வு கிடைக்கும். எப்படி? இப்போ பாருங்கள், தனுர் ராசிக்கு அர்த்தாஷ்டமி சனியாக இருந்தாலும் குரு 7ஆம் பார்வையாக குருவோட வீட்டை பார்க்க போகிறார். அப்போ அர்த்தாஷ்டமி சனி எப்படி வேலை செய்யும்? இதை எல்லாத்த விட 3ஆம் வீட்டுக்கு ராகு வரப்போகிறார். தனுசு ராசிக்கு ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, தனுர் ராசிக்கு 2க்கும் 3க்கும் உடையவன் சனியோட வீடு. அவருடைய சொந்த வீட்டுக்கு, குடும்பமாக்கு, தனஸ்தானத்துக்கு அவரே தவறு செய்ய மாட்டார். அப்படிங்கிற ஒரு சூட்சுமம் இருந்தாலும் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படிங்கிற நோக்கத்தில் தனுர் ராசிக்காரர்கள் நிச்சயமாக உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை பார்த்து செயல் செஞ்சிங்கன்னா இதை மாதிரி ஒரு அற்புதமான காலம் கிடையாது. நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம். நம்பிக்கையோடு வாருங்கள், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தனுசு ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அம்மாவுக்கு கால் பாத பூஜை செய்வது. அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கணும், தப்பே கிடையாது. அம்மா திட்டினா நம்ம கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. அம்மா அப்பா கிட்ட சாபம் வாங்குறவன் அத்தனை பேரும் சூப்பராக இருப்பான், எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா இருக்காங்கன்னு ஆசீர்வாதத்தோட, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக இருக்கும். அவங்க ஏதோ ஒரு மன வேதத்தில் திட்டுறாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா அர்த்தாஷ்டம சனி, அவ்வளோதான். அர்த்தாஷ்டம சனியில் ஒரே விஷயம், வீட்டில் பெரியவங்களாகட்டும், பாட்டி தாத்தா ஆகட்டும், முதியவர்கள் யார் இருந்தாங்கன்னா நல்லா உட்காந்து கதை பேசுங்க. அவங்க பணிவாக அவங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணி கொடுங்க. அவங்களோட எமோஷனை நீங்கள் ஃபுல்லாக உள்வாங்குங்க, அவ்வளோதான். அதுதான் பரிகாரம், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. அதுக்கும் மேலே சொல்ல வேண்டியது, உங்கள் ராசி லக்னத்துக்கு குரு பார்வை இருக்குது, லாபஸ்தானம் 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, குருவுடைய பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது. அதனால் லைஃப்பில் முன்னேற்றங்கிறது டக்கு 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 டக்குன்னு நடக்கும். ஆனால் ஊர் மாறுற மாதிரி வரும், இடம் மாறுற மாதிரி வரும், சொந்த வீடு கட்டியிருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி வரும். ஒரு டெம்பரவரி டைம் பீரியட், அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவல் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும். எந்த விதமான மனவேதனையாக இருந்தாலும் சரி, எந்த சங்கடமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு உங்களுக்கு கரெக்டாக அந்த பார்வையின் மூலிமா ரெகுலேட் பண்ணுறாரு. அமேசிங் டைம் பீரியட். தனுசுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கப்படுது. இன்னொன்று, அந்த 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு உட்காந்துருக்கிறது உங்களுக்கு மனசு சரியான அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துரும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுவீங்க. நிறைய பேர் யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமான பிரபலம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பட்டி தொட்டியில் இருந்தாலும் சரி, உங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரம், ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் எந்தெந்த விஷயங்களை நம்ம வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாக இருக்கணும். இன்னொன்று, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாத்திருக்காரங்க அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். மற்ற எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. உங்களுடைய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதை மட்டும் பார்த்துங்க. லைஃப் டாப்பாக இருக்கும், தைரியமாக இருக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஹரிஷ் ரொம்ப அழகாக அதை ஒவ்வொன்றா அப்படியே அந்த கிரகங்களை வச்சு விளக்கி சொன்னார். அதே மாதிரி தான் இந்த 4ஆம் இடம் பொதுவாக தொழில் ஸ்தாபனம், அதாவது வீட்டுக்கு கீழே ஆஃபீஸ் மாற்றுறது, வீட்லேயே நான் ஆஃபீஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தை நினச்சி சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. சில பேர் இந்த கனவுகள் வரும், என்னோடய அப்பா அம்மாவுக்கு இப்படி ஆன மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் ஒரு கனவுகள் வரும். அந்த மாதிரி கனவுகள் தொல்லை அவர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம நிறையா சந்திக்கணும். வெளிநாடு, வெளியூர் அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மேல் படிப்பு, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள். மனசை எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. யார்கிட்டெல்லாம் நான் எதிர்த்து பேசக்கூடாது பயந்துட்டு இருந்தேனோ, நான் என் மைண்டை தெளிவு பண்ணிட்டேன். நான் இப்படி தான் இனி போராடணும், இப்படி தான் ஜெயிக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக அவர்கள் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தனக்கு தம்பி, தங்கை
அவர்கள்ட்ட கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வாலண்டியராக போய் ஈடுபடக்கூடாது. மற்றவங்களுடைய ப்ராப்ளத்தில் போய் ஈடுபடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான், ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அல்ல அவங்கள பற்றி முழுசாக புரியாமல் அவர்களுக்கு எல்லாமே சொல்கிறது பின்னாடி ப்ராப்ளத்தை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வண்டியில் போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான ஃபைனை கரெக்டாக கட்டணும், அடுத்த வாட்டி சரி பண்ணிக்கணும். இல்லை எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னா எனக்கும் தெரியுமான்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு ராசி நண்பர்களுக்கு. 6வது மாதத்துக்கு மேலே இவங்க நினச்சது ஒவ்வொன்றா நடக்கும். வேலை வாய்ப்பில் சின்ன மாற்றம் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். மனைவி வழியில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல், இத்தனை நாள் எனக்கு ஆறுதல் கிடைக்கல, இவங்க சொன்ன வார்த்தையில் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த ஆறுதல் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு 2025. தனுசு ராசி நேயர்களுக்கு ஆல் த பெஸ்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் பழைய கடன்கள் அடையிறது, பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு முழு உடல் பரிசோதனை செய்துக்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆலோசனை. அதர் தேன் தட் தனுசு ராசி நேயர்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் நிம்மதியும் சந்தோஷமும் வீட்டு வாசலில் கிடைக்கும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறதும் நிறைய இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. உடல் நலத்துலேயும் சரி, மனோ நலத்துலேயும் சரி, நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. த டூரிசம், ஃபுட்டு, ட்ராவல், அகாமடேஷன், இவங்க மனசில் எதிர்பார்க்கறது எல்லாமே அந்த பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். இந்த பீச்சு பக்கம் போத்தா டப்பாங்குத்து வேஸ்ட்டா என்னோட ரவுடி பேபினே நல்லா குத்தாட்டமே போடலாம். அந்தளவுக்கு சந்தோஷமான டைம் பீரியடு தான். சுப விரயங்கள் இருக்கும். கல்வி கடன் கொஞ்சம் பாரமாக தெரிய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. குழந்தைகளுக்காக இல்லை நம்மளுடைய உறவினருக்காக ஒரு கல்வி கடனை வங்கியிலேருந்து கேட்டு பெற வேண்டிய தருணம், அதை கடனாக கொடுத்து உதவி செய்ய வேண்டிய தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக நிச்சயம் இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரமே, எந்த பெண்மணி வீட்டில் துளசி செடியை பிரார்த்தனை செய்கிறாளோ அது தனுசு ராசி நேயர்களில் பெண்களாக இருந்தால் மேம்படக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஆண் தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் உக்ரமான பெண் தெய்வங்களை அம்மான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினால் தனுசு ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய சுபிக்ஷங்கள் கிடைக்கும். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் அண்ட் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை டார்லிங் குலாஸ் ஜாகரி பவுடர், அம்ருத் கோட்யார்ட்.